Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா ஐபிஎல் ஓட 64வது மேட்ச். யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ட்க்கும் குஜராத் டைட்டன்ஸ். இதுல ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போயிட்டாங்க. அதாவது லக்னோ சூப்பர் ஜெயின்ட் வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. குஜராத் டைட்டன்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் நடந்த சீசன்ஸ்லயே இன்னும் 7 மேட்ச் இருக்கு, 7 to 8 மேட்ச் வரைக்கும் இருக்கு. அதுக்கு முன்னாடியே 4 டீம் வந்து குவாலிஃபை ஆனது இதுதான் முதல் முறை. ஏன்னா கடைசி கட்ட மேட்ச் வரைக்குமே வந்து யார் குவாலிஃபை ஆவா, ஒரு டீம் வந்து இழுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீமே குவாலிஃபை ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மேட்சஸ் எல்லாமே ஒரு ஒரு பெஞ்ச் பிளேயர்ஸ்க்குலாம் வாய்ப்பு தர்றது இந்த மாதிரி ஒரு மேலோட்டமா தான் போகும். ஆனா அந்த டாப் 4 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குள்ள ஒரு கடினமான ஒரு போட்டி இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 இடத்துல வர்றவங்களுக்கு தான் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வாய்ப்பு இருக்கு. தோத்தாலும் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த டாப் 4ல இந்த குவாலிஃபை ஆன டீம்ஸ்க்குலாம் வந்து இது ரொம்பவே முக்கியமான மேட்ச். அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச் தான் குஜராத் டைட்டன்ஸ். இந்த மேட்ச் வின் பண்ற பட்சத்துல அவங்களால டாப் பொசிஷனை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த மேட்ச் அவங்க வின் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்துல வந்து இருப்பாங்க. ஸோ அப்படியே இந்த முக்கியமான மேட்சுக்கான ஒரு ஃபுல் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சோ லாஸ்ட் half an hourல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்க்கான டெமோ டீம்ஸும் அதை கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதுல ஸ்போர்ட்ஸ் சர்வர் கூட இந்த பாப் ஆப்ஷன், குபேர் ஆர்டர் கூட டியூ ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் எக்ஸல் 11 எக்ஸல் 11 இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு 20,000 ரூபாய்க்கான ஒரு ஃப்ரீ கிவ்அவே வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கிராண்ட் லீக் வந்து பாத்தீங்கன்னா 9 லட்சம் ரூபாய்க்கான ஒரு கிராண்ட் லீக் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்க ஜஸ்ட் ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணி எந்த ஒரு அமௌண்ட்டும் ஆட் பண்ண தேவையில்ல. இந்த ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட்ல உங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே இதுல ரொம்ப கம்மியா இருக்கும். அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் தான் உங்களால சேவ் பண்ண முடியும். அந்த சேவ் பண்ற மணியை வச்சு இன்னும் உங்களால 2-3 கான்டெஸ்ட் உங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும், நிறைய எர்ன் பண்ண முடியும். ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். மேட்சை பொறுத்த வரைக்கும் 22 மே இரவு 7:30க்கு இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் திரு நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த அகமதாபாத்தோட பிட்ச் ரிப்போர்ட் சொல்லி பார்த்தோம்னா இங்க ஃபுல்லா வந்து பேட்டிங் ஆடுறாங்க. நல்ல ஒரு பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேணு தான் இது. ஸோ பேட்டிங்க்கு நல்லாவே ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஆனால் முதல் 4 ஓவர் ரொம்பவே குரூஷியலா இருக்கும். இந்த முதல் 4 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். அந்த நல்ல பவுன்சஸும் இருக்கும், கொஞ்சம் ஸ்விங்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபிளாட் ட்ராக் ஆயிடும். யூசுவலாவே அந்த நியூ பால் வந்து பாத்தீங்கன்னா அந்த முதல் 2-3 ஓவருக்கு கொஞ்சம் ஸ்விங்க கொடுக்கும். இந்த வெளியில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸும் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த முதல் 4 ஓவர் கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் பண்ணும். அப்புறம் ஆஸ் யூசுவல் பேட்டிங்க்கு பேரடைஸ் ஆயிடும், பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ஆயிடும். ஸோ 190ல இருந்து 200 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோராக இருந்துட்டு இருக்கு. கடைசியாக நடந்த மேட்சஸ் ஒரு நல்ல ஒரு பேட்டிங் பியூட்டியா தான் இந்த வேணு வந்து இருக்க போகுது. சோ கடைசி 5 T20ல இந்த வேணுவை பொறுத்த வரைக்கும் 217 இருந்து ஒரு ஆவரேஜான ஸ்கோராவே இருக்குங்க. கடைசி 5 T20ல இந்த வேணுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 58 விக்கெட்ஸ் போயிருக்கு. அதுல ஆக்சுவல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 16 விக்கெட்ஸ் இப்படி தான் எடுத்திருக்காங்க. எட்வர்ட் மொத்தம் ஒரு 6 முறை இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல 4 முறை வந்து பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் தான் வின் பண்ணிருக்காங்க. லக்னோ வந்து 2 முறை வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் ஈக்குவல் ஃபைட்ஸ் கொடுக்குறாங்க. லக்னோ வந்து பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் கொஞ்சம் ஈக்குவல் ஃபைட்ஸ் கொடுக்குறாங்க. பட் அப்பர் ஹேண்ட் பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் தான், அவங்க தான் வந்து 4 முறை வந்து வின் பண்ணிருக்காங்க. ஒரு 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சுமன் கில் அண்ட் சாய் சுதர்சன் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஜாஸ் பட்லர் அந்த டீமோட விக்கெட் கீப்பர், செஃப்ரான் ரூதர்ஃபோர்ட், ஷாருக் கான், ராகுல் திவாத்தியா, ராஷித் கான், ஹர்ஷத் கான், தென் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கசிஷோர் ரபாடா, சாய் கிஷோர், முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. சோ இது வந்து குஜராத்தோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் லக்னோ பொறுத்த வரைக்கும் ஐடன் மார்க்ரம் அண்ட் மிச் மாஸ் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அதுதான் நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பந்த் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், ஆயுஷ் படோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாத், ஷர்துல் தாக்கூர், ஆகாஷ் தீப், ஆவேஸ் கான், மணிமாறன் சித்தார்த் அண்ட் ரவி பிஷ்னாய். சோ மணிமாறன் சித்தார்த் இந்த மேட்ச் டைரக்டாவே உள்ள வரப்போறாரு. அந்த திக்வேஷ் ராதி அவருக்கு வந்து ஒரு மேட்ச் வந்து விளையாட முடியாது, அவருக்கு வந்து பேன் பண்ணிருக்காங்க ஒரு மேட்ச். சோ அதனால அந்த இடத்துல மணிமாறன் சித்தார்த் வந்து டைரக்டா உள்ள வர போறாரு. சரி, ஓகே. இப்போ ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பார்த்தாச்சு. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு
ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிராண்ட் லீக்ஸ்ல யார் யார் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சுமன் கில் அண்ட் சாய் சுதர்சன் ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ரெண்டு பேருமே ஒரு பினாமினல் ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ இதுல வேற இவர் தான் வந்து சாய் சுதர்சன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கப் ஹோல்டரா வந்து இருக்காரு. செகண்ட் பொசிஷன்ல வந்து நம்ம சுமன் கில் வந்து இருக்காரு. தென் அடுத்தது தேர்ட் பொசிஷன் சூரியகுமார். இந்த மூணு பேருமே தான் அடிச்சுக்கிறாங்க. இத ஒரே டீம்ல இருந்து ரெண்டு பேருமே அதாவது டாப் ரெண்டு ஓபனர்ஸுமே அடிச்சுக்கிறாங்க. எனக்கு தான் ஆரஞ்சு கப் வேணுங்கிற மாதிரி. சோ அந்த அளவுக்கு இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருக்காங்க ஓபனர்ஸ். நாட் ஒன்லி ஓபனர்ஸ், டாப் மூணு பேருமே அந்த ரேஸ்ல இருக்காங்க. ஸோ ஜாஸ் பட்லர் சில மேட்சஸ் விளையாட முடியல, ஏன்னா அவங்க ஓப்பனர்ஸ்லேயும் நல்லா அடிச்சிருக்காங்க. இவரு வந்து 20-30 அடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வருது. அதனால அவரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டீம்ல இந்த டாப் 3 பேர் மட்டும்தான் எல்லா மேட்சுமே அடிச்சுட்டு இருக்காங்க. எல்லா மேட்சுமே அடிச்சு இந்த பிளே ஆஃப்ஸ் வரைக்குமே வந்துட்டாங்க. மிடில் ஆர்டர்ஸ்க்கான வேலைகளே அவங்க தரதில்லை. மிடில் ஆர்டர்ஸ் இந்த டீம்ல இருந்து பெருசா பெர்ஃபார்மன்ஸும் வரல. ஸோ இப்போ இந்த டாப் 3 விக்கெட்டை ஏர்லியா எடுத்துட்டா இந்த டீம் ஒன்றும் இல்லைங்க, 0. ஏர்லியா விக்கெட்டை விட்டுட்டாங்கன்னா அந்த டீம் அப்படியே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். இந்த டீம் லாஸ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இதுல இவங்களோட ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ சுமன் கில் அண்ட் சாய் சுதர்சன் ரெண்டு பேரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஓகே, இதுல சாய் சுதர்சன் இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துறாங்க. லாஸ்ட் மேட்ச் பயன்படுத்துறாங்க. இந்த மேட்சும் அந்த மாதிரி பயன்படுத்ததான் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். அப்படி பாக்குறப்போ சாய் சுதர்சனுக்கு அந்த அட்வான்டேஜ் அந்த கேட்ச் மூலமா கிடைக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபீல்டிங் ரேட் இருந்தா அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் எல்லாம் கவர் பண்ணி இருந்தாரு. ஒன் ஆர் 2 கேட்சஸ் பிடிச்சாரு. சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைச்சது. இப்போ ஒரு இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துறதுனால அவருக்கு அந்த கேட்ச் மூலமா கிடைக்கிற இந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடைக்காது. அதெல்லாம் அவருக்கு கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸா மாறுது. அப்போ அது மூலமா கிடைக்கக்கூடிய அந்த 16 2 கேட்ச்னால ஒரு 16 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அது அவருக்கு கிடைக்காது. ஒண்ணு. ரெண்டாவது அஸ் பேட்டரா அவர் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 30 to 35 ரன்ஸ் அடிக்கணும். அவர் இருக்கக்கூடிய ஃபார்முக்கு சோ மேபி அவர் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பை சான்ஸ் இயர்லியா லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு இயர்லியா அவருக்கு ஒரு விக்கெட் வந்தது. அந்த ரிவ்யூ எடுக்கல. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இயர்லியா ஒரு விக்கெட்ஸ் போச்சு அப்படின்னா அவர் வரவே மாட்டாரு ஃபேண்டசி டீம்ல. இப்போ இதுவே ஒரு 16 to 20 ரன்ஸ்க்குள்ள அடிக்கிறாரு. அந்த கேட்ச் மூலமா அந்த 16 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது ஒரு ஃபேண்டசி டீம்ல வர வாய்ப்பு இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஒன்று இல்லாதது அவருக்கு மைனஸா மாறுது. அவருக்கு அகைன்ஸ்டா போல் பண்ணக்கூடிய ஆபத்துல யாரா இருக்கா? சர்துல் தாக்கூர், ஆகாஷ் தீப், ஆவேஸ் கான், மணிமாறன் சித்தார்த், ரவி கிருஷ்ணா, இப்படி 5 ப்ராப்பர் ட்ரீம் போல. தென் அதுக்கு அடுத்ததா ஐடன் மார்க்ரம் இப்படி 6th bowling ஆப்ஷன் இப்படி இந்த டீம் ஆப்போனன்ட் டீம்ல இருக்காங்க. அவருக்கு அகைன்ஸ்டா பவர் பிளேல யார் போல் பண்ண போறா அப்படின்னா சர்துல் தாக்கூர், ஆகாஷ் தீப் தாங்க. பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இல்ல. இவரு அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா ஆடிடுறாரு. என்ன ஒரே ஒரு மைனஸ் அவருக்கு என்ன இருக்க போகுதுன்னா அந்த ஸ்லோவர் வேரியேஷன்ஸ்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாருங்க. அந்த ஸ்லோவர் வேரியேஷன்ஸ் பால்ல கீழ இருந்து தான் அவர் பால் எடுக்கிறாரு. எல்லா பாலுமே ரொம்ப கீழ இருந்து எடுக்கிறாரு. டைம் பண்றாரு, எல்லாமே ஓகே. அந்த ஸ்லோவர் வேரியேஷன்ஸ் பால்ஸ்ல கட்டர்ஸ் பால்ஸ்ல கொஞ்சம் ஸ்லைட்லி அவருக்கு வந்து ஒரு மைனஸ் இருக்கு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு சாய் சுதர்சனோட விக்கெட் எடுக்கிறதா இருந்தா மேபி சர்துல் தாக்கூர் வந்து அவரோட விக்கெட் எடுப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட் அவரோட ஃபார்ம் ஓகே அப்படிங்கிறதுனால ஒரு 80% ஆஃப் டீம்ஸ்ல அவர் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். சோமன் கில்லுக்கும் சாய் சுதர்சனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னா அதுதான். அந்த விக்கெட் கீப்பர் சாரி அந்த கேட்ச் மூலமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சாய் சுதர்சனுக்கு கிடைக்காது. அது கில்லுக்கு கிடைச்சிடும். கில்லு வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி கேச்சஸ் பிடிச்சு சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தென் அந்த பவர் பிளேவை பயன்படுத்தி 20 ரன்னோ 30 ரன்னோ அடிக்கிறார் அப்படிங்கிறது அவர் ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. அது மட்டும் கிடையாது, இந்த வெனு அவருக்கு ரொம்ப பரிச்சயமான வெனு. இந்த வெனுல பயங்கரமான ஆவரேஜ் வச்சிருக்காரு சுமன் கில். நான் கிராண்ட் லீக் கூட கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப 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 ஆப்டா இருப்பாரு சுமன் கில்ல பொறுத்த வரைக்கும். ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பர் அவர் தாங்க பண்றாரு. விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கேட்ச் அண்ட் ஸ்டம்பிங் ரன் அவுட்ல வந்து சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அவர் அடிக்கக்கூடிய 20 ரன். சோ நான் என்ன சொல்றேன்னா ஜாஸ் பட்லருக்கு அட்வான்டேஜ் வைஸே ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிருந்து தென் அவர் அடிக்கக்கூடிய 20 ரன் ஃபேண்டசி டீமுக்குள்ள கொண்டு வந்துரும். குறிப்பா பேட்டிங் செகண்ட் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு கண்டிப்பா நீங்க ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆஃபீஸர் கொடுத்துக்கலாம். கடைசி வரைக்கும் இருந்து மேட்ச் அவர் ஈஸியா வந்து கொண்டு போய் மேட்ச் திருப்பி கொடுத்துருவாரு. ஜாஸ் பட்லர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பேட்டிங் செகண்ட் பண்ண போறாரு அப்படின்னா. ரூதர்ஃபோர்ட் அண்ட் ஷாருக் கான், ராகுல் டிவேட்டியா இந்த கான்செப்ட். இப்போ இதுல ஒரே ஒரு மைனஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா ரூதர்ஃபோர்ட வாஷிங்டன் சுந்தர் இருந்த வரைக்கும் என்ன பண்ணாங்க, வாஷிங்டன் சுந்தர் அந்த டவுன்ல இறக்கி விட்டாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது செகண்டா பேட் பண்ணும்போது இவர் செகண்ட் டவுன் வந்துட்டு இருந்தாரு. ஆனா இப்ப வாஷிங்டன் சுந்தர் ஒருத்தர் இல்லாத பட்சத்துல அந்த செகண்ட் டவுன் பொசிஷனுக்கு இவர் தான் வர போறார் ரூதர்ஃபோர்ட். இப்போ ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் அவங்க பண்ண போறாங்க. எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா ஷாருக் கானுக்கு அந்த செகண்ட் டவுன் பொசிஷனை கொடுத்துருவாங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க, இந்த பிளேயிங்கோட போறாங்க. வாஷிங்டன் சுந்தர் இந்த மேட்ச் உள்ள கொண்டு வரல அப்படின்னா செகண்ட் டவுன் ஷாருக் கான் வர போறாரு. அவரு ஒரு பிக் டிஃபரன்சியல் பர்சன்டேஜாவும் இருப்பாரு, ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காவும் இருப்பாரு அவருடைய டீமுக்கு. நல்லா நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. பிளேயிங் வந்ததுக்கு அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் ஒருத்தர் இல்ல, சேம் இதே பிளேயிங்கோட தான் போக போறாங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. அதுவும் குறிப்பா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா ஷாருக் கான் உங்க டீமோட ஒரு பிக் டிஃபரன்சியல் லோ பர்சன்டேஜ் பிக்கா அவர் இருப்பாரு. அது மட்டும் கிடையாது, பேட்டிங்ல மட்டும் அவர் அடிக்கக்கூடிய ரன்ஸ் கிடையாது, தென் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் லாங் ஆஃப் இருக்கிறதுனால ஒரு கேச்சஸும் பிடிப்பாரு. கண்டிப்பா ஒரு ஃபேண்டசி டீம்ல ஒருவருக்கான ஒரு வாய்ப்பை வந்து அவர் கொண்டு வந்துருவாரு. இந்த காம்பினேஷனோட போறாங்க அப்படின்னா அதே மாதிரி இதே காம்பினேஷனோட போறாங்க. ஆனா பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா ஷாருக் கான் வர மாட்டார், அவர் பதில் ரூதர்ஃபோர்ட் வருவாரு. ரூதர்ஃபோர்ட் செகண்ட் டவுன் வந்துருவாரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்மா இருக்கு, 30 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சு அவர் அந்த ஃபேண்டசி டீம்ல வந்துருவாரு. பேட்டிங் செகண்ட் தான் ரூதர்ஃபோர்டுக்கு கொண்டு போவாங்க, பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் ஷாருக் கான் கொண்டு போவாங்க. இந்த பிளேயிங்கோட வந்தாங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த பிளேயிங்கோட வராம வாஷிங்டன் சுந்தர் உள்ள இன்க்ளூட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா அந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. அந்த செகண்ட் ஒன் பொசிஷன்ஸ்க்கு உங்க டீமுக்குமே சரி. அதுக்கு அடுத்தது ராகுல் திவாட்டியா கடைசி ஒரு 4 ஓவர் வரைக்கும் வந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அது ஃபேண்டசி டீம்ல கொண்டு வருமானா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ரஷீத் கான் போத் இன்னிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட். இந்த பிளேயிங்கோட வராங்க அப்படின்னா ரஷீத் கானோட பேட்டிங் ஆப்ஷன் கொஞ்சம் அப் தி ஆர்டர் வருது. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். தென் 4 ஓவருமே போல் பண்ண போறாரு. ஆப்போனன்ட் டீம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து ஐடன் மார்க்ரம், மிச்சு மார்ஷ், நிக்கோலஸ் புரான் டாப் ஆர்டர்ல எல்லாம் ஃபாரின் பிளேயர்ஸா இருக்காங்க. 6 ஓவருக்கு அப்புறமே ஒரு கொண்டு வந்துருவாங்க. மேபி 6வது ஓவர்ல கூட கொண்டு வரலாம். ஏர்லியராகவே ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. தென் பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் அப்படிங்கிறப்போ ரஷீத் கான் இந்த மேட்ச் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அசத் கான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் வரைக்கும் கொடுக்குறாங்க, அதுவும் பவர் பிளேல கொடுக்குறாங்க. அந்த இன்செல் ஸ்விங்க அவர் பயன்படுத்துறதுக்காக. ஆப்போனன்ட் டீமை பொறுத்த வரைக்கும் செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் மிச்சு மார்ஷ், ஐடன் மார்க்ரம். இந்த 2 பேருக்குமே இருக்கக்கூடிய ஒரே ஒற்றுமை லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல ரொம்ப வீக்கா இருக்கிறது. ஸோ அந்த வகையில இன்சீலா பவர் பிளேலயே டாப் ஆர்டர்ல இருக்க இந்த 2 பேர் ஐடன் மார்க்ரம், மிச்சு மார்ஷ், இந்த 2 பேருக்குமே ஒரு த்ரெட்டா இருக்கக்கூடியவர் வந்து அசத் கானா வந்து இருக்க போறாரு. அசத் கான் முதல் பவர் பிளேல அந்த 4 ஓவர் 2 ஓவர் போல் பண்ணுவாரு. அதுல ஒரு விக்கெட் அவர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது மிச்சு மார்ஷ், ஐடன் மார்க்ரம் 2 பேர் அப்படிங்கிறப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மிச்சு மார்ஷ் மேபி ஏர்லியரா விக்கெட் விடலாம். ஸோ மத்த பவுலர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பர் ஆடிறாரு, ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர்ஸ் எல்லாமே ரொம்ப டீசெண்டா ஆடிறாரு. 6 ஓவருக்குள்ளேயே ஒரு 25 ரன் 30 ரன் அடிச்சு ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துட்டு இருக்காரு. மேட்ச் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் வர்றப்போ ஏர்லியரா ஒரு விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில் அசத் கான் மிச்சு மார்ஷ் உங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ரபாடா லாஸ்ட் மேட்ச் ஒரு ஓவரை பிரிச்சுட்டாங்க. ஸோ ரபாடா ஓவரை பிரிச்சுட்டாங்க. ஆனா அட்வான்டேஜ் பாக்குறப்போ அவரை டெத் ஓவர்ஸ்ல பயன்படுத்துறது அவருக்கு அட்வான்டேஜ். லாஸ்ட் மேட்ச் ரபாடா ஓவரை பிரிச்சதுனால சிராஜுக்கு வந்து டெத் ஓவர்ஸ் கொடுத்தாங்க. இந்த மேட்ச் இன்சியலாவே சிராஜ் கோல் பண்ணிடுவாங்க. இன்சியலாவே வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா சின்ன ஒரு விஷயம் தான், இந்த ஸ்விங் அண்ட் லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் 2 பேர்த்துக்கிட்டே விக்கெட் மிச்சு மார்ஷ் அந்த 2மே அவங்க 2 பேரும் சூப்பரா பவுல் பண்ணுவாங்க. அசத் கானும் முகமது சிராஜும் அப்படிங்கிறப்போ அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அந்த பவர் பிளேல இவங்க 2 பேரும் தாங்க பவுல் பண்ணுவாங்க. அப்ப டெத் ஓவருக்கு இந்த டீம்ல யார் பவுல் பண்ணுவா? ரபாடாவும் பிரசித் கிருஷ்ணா அந்த 2 பேரும் தான் பவுல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பாக்குறப்போ இந்த டீமுக்கு ரஷீத் கான் 4 ஓவர், ரபாடா 4 ஓவர், பிரசித் கிருஷ்ணா 4 ஓவர், இந்த 3 பேருமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை உங்களுடைய டீம்ஸை பொறுத்த வரைக்கும். அப்படியே செகண்டா பவுல் பண்றப்போ நீங்க கண்டிப்பா வந்து ரஷீத் கான், பிரசித் கிருஷ்ணா அந்த 2 பேருக்கும் கொடுத்துக்கலாம். மீதி ஒரு ஆப்ஷன் வந்து சிராஜ் ஆப்ஷன்ஸ்க்கு நீங்க கொண்டு போறாங்க செகண்டா பவுல் பண்றப்போ. சோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ நீங்க பிரசித் கிருஷ்ணா, ரபாடா, ரஷீத் கான் இந்த 3 பேர் காம்பினேஷனோட போங்க. ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், பிரசித் கிருஷ்ணா இவர் வந்து அந்த பர்பிள் கேப் அந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்காரு. சோ லீடிங் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால பிரசித் கிருஷ்ணாவை அதே ஆப்ஷன்ஸ்ல வைக்கிறது தான் பார்ப்பாங்க. அந்த பர்பிள் கேப்பை வந்து உங்க டீம்ல இருந்து ஒருத்தர் வாங்கணுங்கிற மாதிரி தான் எல்லா டீமுக்குமே யோசிப்பாங்க. அந்த வகையில் இவர் இந்த ரேஸ்ல இருக்காருங்கிறதுனால டெத் ஓவர்ஸ்ல தான் கொடுக்குறாங்க. குறிப்பா அந்த 20வது ஓவர் அவங்க தான் போட வைக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2ங்கிறது 3 விக்கெட் கூட எடுக்க சான்சஸ் இருக்கும். உன பிராண்டில் அவர் ஒரு கேப்டனிஸ்ட் ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அப்படியே லக்னோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அசல் சொன்ன மாதிரி தான் ஐடன் மார்க்ரம் அண்ட் மிச்சு மார்ஷ் 2 பேர் வந்து இன்னிங்ஸை ஓபன் பண்றாங்க. 2 பேருமே கரண்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாம் ஓகே. ஆனா
மைனஸ் வைஸ் பாக்குறப்போ அந்த ஸ்விங் அந்த லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு மிச்சு மாஸ். ஒன்னு லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் கஷ்டப்படுறாரு ஐடன் மார்க்கரம். பட் அவர் வெல் நோன் லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் அசத் கானா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க். அப்படிங்கிறப்போ கொஞ்சம் டீசெண்டா ஆடுறாங்க. அந்த ஸ்விங் மட்டும் தான் அவருக்கு வந்து கொஞ்சம் இன்ஸ்டியூட் ரெண்டு. ஸோ அதனால மிச்சு மாஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து ஏர்லியரா ஒரு விக்கெட் விடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற மாதிரி என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அந்த அசத் கான் அப்படிங்கிற ஒருத்தரோட பால்ல இருந்து அவருக்கு த்ரெட் இருக்க போது, இல்ல சிராஜுக்கு வந்து த்ரெட், இந்த இன்சியல் பவர் பிளேல அவங்களுக்கு த்ரெட். ஐடன் மார்க்கரமை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. ஏன்னா 5 ப்ராப்பர் மெயின் பவுலர் அப்படிங்கிறதுனால ஐடன் மார்க்கரம் வந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. பவுல் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷனா தெரியுறாரு. ஸோ பவுல் பண்றப்போ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அண்ட் பேட்டிங்ல பவர் பிளேல வந்து ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறப்போ அது ஃபேண்டசி டீம்ல கொண்டு வந்துடும். நான் கிராண்ட் லீக்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட கொண்டு வந்ததுனால ஐடன் மார்க்கரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சேஃபான ஆப்ஷனா வந்து தெரியுறாரு. மிச்சி மாசை கம்பேர் பண்ணும்போது நிக்கோலஸ் பூரான் லாஸ்ட் பேஜ் வீடியோல தெளிவா சொல்லியிருந்தேன். அவர் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல ஒரு ஸ்டார்டிங்ல நல்லா இருந்தது, அவர் நடுவில் கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆன மாதிரி இருந்தது. திரும்ப அவர் இந்த மேட்ச் ஃபார்முக்கு வந்துருவார். லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா ஆடினாரு. ஆனா பெருசா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஆனப்ப அந்த பவர் ஹிட்டிங் காட்டல. கொஞ்சம் டீப்பா உள்ள நின்னாரு. ஒரு 30 பாலுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் சிக்ஸரே அடிச்சாரு. அந்த மாதிரி அடிச்சு 30 ரன் அவர் அடிக்கிறப்ப தான் ஃபர்ஸ்ட் சிக்ஸே அடிச்சாரு. ஸோ அதுக்கு முன்னாடி வெரி ஃபர்ஸ்ட் பால் எப்படி சிக்ஸ் அடிப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரைன் ஃபார்ம்ல இருந்தாரு. இப்போ கொஞ்சம் ஃபார்மை நோக்கி வந்துட்டு இருக்காரு. திரும்பவும் பழையபடி இந்த மேட்ச் அடிச்சுருவாங்க. கண்டிப்பா இந்த மேட்சும் அவருக்கு வந்து நம்ம 25 ரன் ஒரு 30 ரன் சாலிடா அவர் வந்து எதிர்பார்க்கலாம். மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு ஆப்டாயிராரு. தென் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் எல்லாமே அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ணிருக்கிறதுனால ஒரு கேட்சஸும் பிடிச்சிருக்காரு. அது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் இன்னும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ சேஃபான ஆப்ஷன் நிக்கோலஸ் பூரானை பொறுத்தவரைக்கும். ரிஷப் பந்த் இந்த சீசன் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட் சீசனா போயிட்டு இருக்கு. நம்மளும் மேட்ச் அந்த மேட்ச் இந்த மேட்ச் வந்துருவாரு, ஃபார்முக்கு இந்த மேட்ச் வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இருக்கும். பட் ஒன்றும் ஃபார்முக்கு வர மாதிரி தெரியல. ஆனா அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. நீங்க ஆப்போனன்ட் டீமை பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருமே ஜாஸ் பட்லருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் எல்லாரும் பிக் பண்ணிடுவாங்க. அவருக்கு அடுத்தபடியா இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்கன்னா நிக்கோலஸ் பூரானுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 பேருக்கு தான் எல்லாத்தோட ஃபோக்கஸுமே இருக்கும். ஸோ அந்த வகையில ரிஷப் பந்தோட ஃபோக்கஸ் வந்து பெருசா யாருக்கும் இருக்காது. ரொம்ப லோ பர்சன்டேஜாவும் மாறிட்டு வராரு. இந்த மேட்சும் கம்மியா தான் இருப்பாரு. ஆனா அட்வான்டேஜ் பாக்குறப்ப அந்த விக்கெட் கீப்பர்ங்கிற ஒரு அட்வான்டேஜ் அவருக்கு இருக்கு. ஸோ அந்த விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கும் இந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஒரு 20-25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அந்த 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு சாலிடா கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சோ அதை தாண்டி பேட்டிங்ல செகண்ட் டவுன் லாஸ்ட் மேட்ச் ஒரு இன்டென்ட் காட்டர் அடிச்சானுங்கிற இன்டென்ட் தான் காட்டினாரு. இந்த மேட்ச் வரதான் பண்ணுவாரு. பை சான்ஸ் ஒரு பெரிய ஸ்கோர் வேணாம், ஒரு 20 ரன் அடிச்சா கூட போதுமானது. அந்த விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வச்சு அவரு இந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸை கொண்டு வந்துருவாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல டீம் வெளியே போயிடுச்சு, இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல, அவர் இன்னும் கொஞ்சம் ஆடலாம். ஸோ ரிஷப் பந்த் அவர்கிட்ட உங்கள்கிட்ட விட்டுறேன். ஆனா நான் பர்சனலா அவர் கொண்டு போறேன். எனக்கு அவரோட எபிலிட்டி தெரியும், நல்ல பிளேயர், ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் புவர் ஃபார்ம். அந்த அட்வான்டேஜஸ்லாம் வச்சு பாக்குறப்போ ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு அவர் வருவதற்கு எனக்கு தெரிஞ்சு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஆயுஷ் படோனி இந்த டீமோட ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனா இருக்காரு. ஆனா அவருக்கு வந்து பேட்டிங்ல எந்த டவுன் அப்படிங்கிறது தாங்க ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுறாங்க இந்த டீம். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஆயுஷ் படோனி 1 டவுன் கொடுத்து செகண்ட் டவுன் நிக்கோலஸ் பூரான் அல்லது செகண்ட் டவுன் வந்து ரிஷப் பந்த் அதுக்கப்புறம் பூரானை கொண்டு வந்தாலும் அந்த டீமுக்கு இன்னும் டெப்தா கிடைக்கும். ஏன்னா பூரான் அப்புறம் மில்லர்னு பாக்குறப்போ கடைசி கட்டத்துல ஒரு பெரிய டார்கெட் அவங்களால செட் பண்ண முடியும். ஐ திங்க் ஆயுஷ் படோனியை வச்சு அவங்க மிஸ்டேக் பண்றாங்களோன்னு தோணுது. அவர் 1 டவுன் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவரும் அந்த பூரான் அளவுக்கு ஹிட்டிங் இப்ப டெல்லினாலுமே அவர் வந்து ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்ல பூரான் ஆடுறாருன்னா இவர் கண்டிப்பா ஒரு 120 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவார். ஆனா கடைசி கட்டத்துல ஆயுஷ் படோனியால ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட முடியுமான ஒரு கொஸ்டின் மார்க் இல்லைங்களா? ஸோ அந்த வகையில படோனியை வந்து 1 டவுன் ஆட வச்சு பூரான் ரிஷப் பந்த் செகண்ட் டவுன் பூரான் தேர்ட் டவுன் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா மேபி ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன்ஸ் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அதுல கொஞ்சம் போட்ட விடுறாங்க. அதனாலதான் ஆயுஷ் படோனி வந்து பாத்தீங்கன்னா எப்போ முக்கியமா நமக்கு தெரியுறாரு அப்படின்னு பாக்குறப்போ குஜராத்துக்கு ஃபேவரா நீங்க ஒரு டீம் போடுறீங்க, டாப் ஆர்டர்ல ஏறினா 2 விக்கெட் கொலாப்ஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் போடுற பட்சத்துல முதல் 6 ஓவர்ல 2 விக்கெட் ஏறினா விழுந்துரும் அப்படிங்கிற ஒரு டீம் போடுறீங்கன்னா அதுல பதோனி இம்பார்ட்டன்ட் இருப்பாரு. ஒரு நியூட்ரலான டீம் போடுறீங்க அதுல பதோனி வந்து அந்த ஒண்ணு ஏறினா ஏன்னா அதே 2 டைம் மெயின்டைன் பண்ணணும் ஆடுறப்போ ஏறினா கீப்பர்ல தான் சான்சஸ் இருக்கும். ஒரு பதோனியோட ரோல் நீங்க எந்த டீமுக்கு நீங்க ஃபேவரா போட போறீங்கிறத பொறுத்து. குஜராத்துக்கு ஃபேவரா போறீங்கன்னா அதுல பதோனி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி குறிப்பா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு மோர் இம்பார்ட்டன்டா வந்து அவரு இருப்பாரு நியூட்ரலான டீமுக்கு. அதுவே ஒரு ஒன் சைடான டீம் போடுறீங்க, அதுவும் பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது அதை நடக்க போகுது அப்படின்னா நீங்க குஜராத்துக்கு ஃபேவரா போடுறப்போ ஆயுஷ் பதோனி மஸ்ட் ட்ரையா வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. டேவிட் மில்லர் சிம்பிள் தாங்க. டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கிட்டத்தட்ட 75% ஆஃப் மேட்சஸ்ல பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது அவர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இருக்குங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இருக்கு. சிம்பிள் தான்.
டேவிட் மில்லரோட ஃபீல்டிங் டிஸ்டன்ஸ் லாங்கா தான் இருக்கும். மேட்சுக்கு 2 கேட்ச் பிடிச்சிருவாரு ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ. ஸோ 2 கேட்சுக்கு 16 பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 பாயிண்டோட 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு சாலிடா கிடைச்சிடும். அதுலயே அதை தாண்டி பேட்டிங்ல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க ஒரு 180 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருக்காங்கன்னா கடைசி 40 to 50 ரன்னுக்கு ஒரு பேட்டிங் வந்துருவாரு. ஸோ அப்படி வர பட்சத்துல குயிக்கா ஒரு 30 ரன் அடிச்சிருவாருங்க. கடைசி வரைக்கும் ஆப்போனன்ட் டீமுக்கு பயம் காட்டிட்டு போயிடுவாரு. ஸோ செகண்டா பேட் பண்ணும்போது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாருங்க டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும். ஸோ பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்ப நீங்க டேவிட் மில்லருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 70% ஆஃப் டீம்ஸ் தான் அவருக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு 30% ஆஃப் மேட்சஸ் மட்டும் தான் அவர் ஆடுவாரு. பேட்டிங் செகண்ட் இருக்கிறப்போ அது அப்படியே டபுளா மாறிடும். பேட்டிங் செகண்ட் பண்றப்போ மில்லர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்துல் தாக்கூர், ஆகாஷ்தீப், ஆவேஸ் கான், மணிமாறன் சித்தார்த் அண்ட் ரவி பிஷ்னாய். ஸோ இந்த டீம் பவுலிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலிங் ஆப்ஷன். இவங்க எல்லாருமே இதுல கிட்டத்தட்ட ஆவேஸ் கான் பியூர்லி டெஸ்ட் பவுலர், கொஞ்சம் ஸ்விங்கோட பவுல் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் பவுலர். மணிமாறன் சித்தார்த் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்காக மட்டும் ஆடி இருக்கிறவர், பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ரவி பிஷ்னாய் இந்தியன் டீம் கொஞ்சம் ஆடி இருக்காரு, பட் நிறைய மேட்சஸ் ஆடல, அவரை கொஞ்சம் பெஞ்ச் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சர்துல் தாக்கூர் ஒரு இந்தியன் டீமுக்கு ஆடி இருக்காரு, பட் ரன்ஸ் அதிகம் எந்த அளவுக்கு கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு விக்கெட் எடுப்பார். ரன்ஸ் அதிகமா கொடுத்துருவாரு, விக்கெட்ஸும் எடுப்பாரு. அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி பிளேயர். ஸோ இந்த மாதிரி அந்த டீம் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலர்ஸை வச்சிருக்கு. குஜராத்தை பார்க்குறப்ப இங்க பாத்தீங்கன்னா ரஷீத் கான், ரபாடான்னு ஒரு வெல் நோன் பிளேயர்ஸ். இப்போ சிராஜி இந்தியாவுக்கு ரொம்ப வருஷம் ஆனவர். பிரசித் கிருஷ்ணா இப்போ சூப்பர் லைனர்ல மட்டும் ஒரு குவாலிட்டியான ஒரு இன்டென்ட் தெரியுது. ஸோ இதுல அந்த அளவுக்கு நல்ல வேகம் போடக்கூடியவங்களும் பெருசா இல்ல, நல்ல ஸ்விங் பண்ணக்கூடியவங்களும் பெருசா இல்லாததுதான் மைனஸ். இருக்கு பவுலிங் தான் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. என்ன ஆகும், சர்துல் தாக்கூரோட ஓவர்ல அடி விழுவும், அதுக்கு தகுந்த மாதிரி விக்கெட் விழுவும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ சர்துல் தாக்கூருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, 2 விக்கெட் எடுப்பாரு. ஸோ செகண்டா போல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் தான். அதே மாதிரி ரவி பிஷ்னாய் யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா அவரு செகண்டா போல் பண்ணும்போது ஒரு மோர் இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பாரு. ஆனா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல மேபி ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது அவருக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட டாப் ஆர்டர் இருக்கவங்களே நல்லா ஆடுற பட்சத்துல இவர் வந்து போல் பண்றப்போ அந்த ஒரு 7 ஓவர் 8 ஓவர் வரைக்கும் நின்று ஸ்டாண்ட் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அடிச்சு ஆடுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு மாறுவாங்க. அடிச்சானுங்கிற ஒரு டர்ன் ஓவர் மாறும்போது இவர் ஓவர்ல விக்கெட் விழ சான்சஸ் இருக்கு. சோ மேபி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா ரவி பிஷ்னாய்க்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கா வந்து இருப்பாரு ரவி பிஷ்னாயை பொறுத்த வரைக்கும். மணிமாறன் சித்தார்த் வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த டீம்ல இருந்து சர்துல் தாக்கூர், ஆவேஸ் கான் அண்ட் ரவி பிஷ்னாய் இந்த காம்பினேஷன்ஸோட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுவே செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா ஆகாஷ்தீப் வந்து ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாங்க. ஆகாஷ்தீப் இன்சிலா பவர் பிளேல ஒரு விக்கெட் எடுப்பாரு செகண்டா போல் பண்ணும்போது. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இது சாய் சுதர்சனா கூட இருக்கலாம், ஏர்லியரான ஒரு விக்கெட். சர்துல் தாக்கூரோட அந்த வேரியேஷன்ஸ்ல அடி விழுவுங்க, ரன்ஸ் நல்லா போகும், அதுக்கு அந்த மாதிரி ஒரு விக்கெட் வந்து எடுத்து கொடுத்துருவாரு. செகண்டா பால் பண்ணும்போது ஆகாஷ்தீப் ஒரு மாதிரி டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பால் பண்றாங்கன்னா சர்துல் தாக்கூர், ஆவேஸ் கான், ரவி பிஷ்னாய் இந்த 3 பேர் காம்பினேஷன்ஸோட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கிறது ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸா வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, இப்போ இதுல இருந்து ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வர வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய ஒரு 14 பிளேயர் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா சுமன் கில் 1, தென் ஜாஸ் பட்லர் 2, பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா ஷாருக் கான், பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா ரூதர்ஃபோர்ட். இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தர் அப்படிங்கிறப்போ இது 3வது ஆப்ஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ஷாருக் கான், பேட்டிங் செகண்ட்னா ரூதர்ஃபோர்ட். அதே மாதிரி அந்த இடத்துல வாஷிங் சுந்தர் ஒருத்தர் இன்க்ளூட் ஆகணும், அவங்க தான் 3வது ஆப்ஷன் வருவாரு. அதே சொல்லிடுறாரு. அடுத்ததான் ரஷீத் கான் 4, ரபாடா 5, பிரசித் கிருஷ்ணா 6. இந்த 6 பேரும் இப்போதைக்கு குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து. இதுல அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஐடன் மக்ரம் 1, நிக்கோலஸ் புரான் 2, ரிஷப் பந்த் 3, டேவிட் மில்லர் 4, சர்துல் தாக்கூர் 5, ரவி பிஷ்னாய் 6, ஆவேஸ் கான் வந்து 7. இந்த 7 பேரும் எல்எஸ்ஜிக்கு லக்னோ. நான் இதுல வந்து 6 பேர் தான் சொல்லியிருக்கேன். இந்த 7வது ஆப்ஷனுக்கு சாய் சுதர்சன் தான் சேஃபான ஹெட், ரொம்ப 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 சேஃபான ஹெட். அவர் தான் அந்த அட்வான்டேஜ் ஒண்ணு இல்ல, அதுங்கிறது மைனஸ். அந்த கேட்ச் மூலமா கிடைக்கிற அந்த 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு இல்லாத போற பட்சத்துல அவர் வந்து சப்போஸ் யானைக்கு மனுஷருக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, அதாவது நம்ம எந்த குறையும் சொல்ல வேணாம், ஒரு 10 ரன்ல அவுட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபேண்டசி டீம்ல வராம போயிடும் இல்லையா, அந்த ஒரே ஒரு மைனஸ் தான். நீங்க டீம் போடுறப்போ அவரோட ஃபார்ம் நல்லா ஆடிட்டு இருக்காரு, அது எல்லாம் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி கண்ணை மூடிட்டு 10 டீம்லயுமே போடுறாம, ஒரு 10 டீம் 10 டீம்லயும் போடுறாம, அந்த அட்வான்டேஜ் ஒண்ணு இல்லாம கன்சிடர் பண்ணி ஒரு 2 டீம்ல மட்டும் மிஸ் பண்ணுங்க. இருந்தாலும் அவர் வந்து 7வது ஆப்ஷன் உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த ஆப்ஷன் கொஞ்சம் மைண்ட் வச்சுக்கோங்க. பை சான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்க. குஜராத் டைட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க, ஆனா டைரக்டா பிளேயிங் லைன்ல இருக்காரு. அவர் இம்பாக்ட் பிளேயரா லாஸ்ட் மேட்ச் இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்தினாங்க. டைரக்டா ஒரு பிளேயிங் லைன்ல இருக்காரு, அவர் ஃபீல்டிங் பண்ண போறாருன்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மஸ்ட் ட்ரை. கண்டிப்பா 2 கேட்ச் பிடிச்சிருவாரு. தென்
அவர் அந்த அட்வான்டேஜ் அவருக்கு வந்துடும். அவர் சப்போஸ் இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்தினா மட்டும் அந்த 10 டீம்ல இருந்து 10 டீம் வரைக்கும் ஒரு 7 டீம் வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ஒரு 3 டீம்ல அந்த இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துற ஒரே ரீசனுக்காக மட்டும் அவரை மிஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சாய் சுதர்சன் மட்டும். இந்த 14 பேர்ல இருந்து 8 அல்லது 9 பேர் ஃபேண்டஸ்டிக் வந்துட்டாலும் நீங்க போட்டா லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி மல்டிபிள் ரேடியஸ்ல மாத்தி பிளேயர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சுமன் கில், ஜாஸ் பட்லர், இவங்க 2 பேரும் சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். தென் அதே மாதிரி நிக்கோலஸ் பூரான், தென் அடுத்தது ஐடன் மெக்ரம், இவங்களும் ஓரளவு சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். இம்பாக்ட் பிளேயரா சாய் சுதர்சன் பயன்படுத்தலனா இவரும் வந்து சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்துருவாரு. சோ இவங்க எல்லாரும் சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். ஸ்மால் லீக்ஸ்ல நீங்க கொஞ்சம் டீம்ஸ் ரிஸ்கா எடுத்து சேஃபா கேப்டன் வைஸ் கேப்டன் மூவ் பண்றோம்னா இவங்க எல்லாம் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ ரிஸ்கா எடுக்க அமௌண்ட் போனாலும் பரவாயில்ல, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன், எனக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் சொல்லுங்கன்னா ரஷீத் கான், அவருக்கு கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. பிரசித் கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க, அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி சர்துல் தாக்கூர், அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா கண்டிப்பா ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து அவருக்கு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மல்டிபிள் டீம்ஸ் போறவங்களுக்கு இந்த ரிஸ்கான ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.